Hello guys, welcome to my YouTube channel. And நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிட்டு இருக்கோம். And this is day 14 of LeetCode 75 series. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் ஆவரேஜ் சப்பரே ஒன். இது ஒரு ஈஸி ப்ராப்ளம். கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். You are given an integer array nums consisting of n elements and an integer k. Find a continuous subarray whose length is equal to k that has the maximum average value and return this value. Any answer with calculation error less than 10 power minus 5 will be accepted. என்ன சொல்றாங்கன்னா நம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, கேன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த கே வந்து நம்ம லென்த் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கே லென்த்தில் வந்து இப்போ கே ஃபோர்னா 1 2 3 4, இந்த 4 வந்து ஒரு சப்பரு. இந்த 4 வந்து ஆட் பண்ணி அதாவது ஆவரேஜ் எடுத்தா என்ன வேல்யூ வருமோ, அதாவது இந்த மாதிரி 4 வேல்யூவாக செட் பண்ணி எடுக்கணும். 4 வேல்யூ எடுத்து எது மேக்ஸிமமாக ஆவரேஜ் வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, நம்ம வந்து இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மைண்டில் தோணுதோ நார்மல் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்லேயே பண்ணுவோம். பட் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம என்ன மைண்டில் தாட் வரும், ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் மேக்ஸிமம் சம்னு போட்டுரும். அதை வந்து மேக்ஸிமம் சம்மாக எடுத்துப்போம். அண்ட் இன்னொரு வாட்டி இதே மாதிரி கேத் வேல்யூவில் நம்ம வந்து 4 வேல்யூ தானே எடுக்கணும். சப்பரேனா இந்த 4 அந்த மாதிரி 4 தானே இருக்கும். அதனால 4 வேல்யூ மட்டும் லூப்பில் போட்டு அந்த வேல்யூ ஆட் பண்ணி மேக்ஸிமம் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கா, எது மேக்ஸிமம் சம்மா அப்டேட் பண்ணிக்கணும். அந்த மேக்ஸிமம் சம்மு கிடைக்கும்போது கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூவோட டிவைட் பண்ணிடலாம். புரியுதா? இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் சம் எங்கே வரும்னா -12 -5 -6 அண்ட் +50. இதை வந்து ஆட் பண்ணி டிவைட் பை கே, அதாவது என்ன அந்த இதோ லென்த்தோ கொடுத்தா 12.75 வரும். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் ஆவரேஜ் சபரி. ஓகே, நம்ம இது வந்து எப்படி கோட் பண்ணலாம் பார்க்கலாமா? கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே நான் சம் பண்ண சொன்னேன்ல, நம்ஸில் இருக்கிற எல்லாமே சம் பண்ணோம். ஸோ அதுக்காக சம்முன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், 0 நான் சென்ட் பண்ணுறேன். அண்ட் லூப்பில் போட்டு நம்ம வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி தான் சம் வந்து எப்படி ஒரு வேல்யூவாக எடுத்து லூப் பண்ணுவோம்னா லூப்பில் போட்டு கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன வேணும், நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாகவும் போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து இந்த லென்த் கொடுத்துருக்காங்க, இந்த லென்த் வரைக்கும் தான் சப்பர் எடுக்கணும். 4னா இங்கே 4 வரைக்கும், 3னா 3 வரைக்கும், அந்த மாதிரி. இப்போ நான் கே வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதாவது கே இங்கே என்னன்னா 4, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சொல்கிறேன். இப்போ கேன்னு போட்டுக்கிறேன். அதாவது 0லேருந்து கே வரைக்கும் வரும் இந்த மாதிரி கண்டிஷன். அண்ட் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படி வரும்போது ஒரு ஒரு வேல்யூவா இப்போ இங்கேருந்து 1 எடுக்கும், 1 சம்மில் ஆட் ஆயிரும். தென் 12 + 1 13 வந்து சம்மில் ஆட் ஆகும். அந்த மாதிரி இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு போட்டால் என்ன அர்த்தம்னா சம் ப்ளஸ், இதுதான் வந்து ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுருக்கு நம்ம சிம்பிளராக போடுறதுக்காக. இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஆஃப் சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அப்புறமா செக் பண்ணி ஆவரேஜ் எது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா. ஃபார் ஜே இன் ரேஞ்ச், அடுத்த லூப் கேலேருந்து இப்போ லென்த் ஆஃப் நம்ஸ் வரைக்கும். இப்போ நம்ம வந்து 0லேருந்து கே வரைக்கும் பார்த்துருப்போம், இது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ இதுக்கப்புறம் இருக்க வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியாதுல்ல. நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும். ஏன்னா இது கரெக்டாக இந்த வேல்யூ தான் மேக்ஸிமம் சப்பரேவா உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ தட் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு சம்மில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அது மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு லூப் எடுத்துகிட்டு கேலேருந்து, அதாவது 0 1 2 3 4, இதான் 4லேருந்து அப்புறம் வேல்யூ, அப்புறம் எவ்வளோ லென்த் ஆஃப் த இது வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கணும். இது எப்படின்னா இப்போது இது 2 வேல்யூ இருக்குது, இதுக்கப்புறம் இருக்க 2 வேல்யூ எங்கே வரும்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல வரும், ஒரு ரொட்டேஷன் மாதிரி. இந்த வேல்யூக்கு அப்புறம் வர்றது வந்து திருப்பி இங்கே வரும். 112 எடுக்கும். அதாவது 4 வேல்யூஸ் எப்படின்னா 53 அண்ட் 112 அப்படி எடுக்கும். ஓகேவா? ஓகே, இந்த லூப்பில் எப்படி எதுனா அதே மாதிரி தான் சம்
நம்ஸ் ஆஃப் ஜே மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஜே மைனஸ் கே. இது என்னன்னா நான் சொன்னேன்ல இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறேன், அது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னல, அது நம்ம எப்படி போடணும்னா இப்போ இங்கே பாருங்கள் நம்ஸ் ஆஃப் ஜே, ஜே வந்து இங்கே வந்து கேன்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே கே என்னன்னா 4ன்னு போட்டுக்கோம். நம்ஸ் ஆஃப் 4 0 1 2 3 4, 4ன்றது 50. ஓகே, ஜே மைனஸ் கே, ஜே வந்து 4 தான் அண்ட் கேவும் 4 தான். அப்போது 4 மைனஸ் 4 0, 0ன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ. புரியுதா? இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ அப்படி இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம மேக்ஸிமம் வேல்யூவில் அப்டேட் பண்ணோம். மேக்ஸிமம் சம், மேக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் சம், ஆமாம் இப்படிதான் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இது அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் பண்ணோம், மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், பட் மேக்ஸிமம் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ ரிட்டர்ன் மேக்ஸிமம் சம் டிவைடட் பை கே, என்ன வேல்யூ கே. ரன் பண்ணி வரலாமா? சம் எரர் வருது. ஓகே, வேல்யூ அவுட்புட் வந்து தப்பாக வருது. இங்கே வந்து 5 கட் ஆகுது, தப்பாக வருது. ஓகே, நம்ம என்னன்னு செக் பண்ணுவோம். சாரி, நாங்கள் வந்து ஜேன்னு போட்டிருந்த 4ன்னு மாற்றணும்ல, அப்புறம் அப்டேட் பண்ண முடிஞ்சாங்க. ஓகே, ஜேன்னு போட்டாச்சு, ரன் பண்ணுவோம். சப்மிட் பண்ணிடுவோம். 61 மில்லி செகண்ட் கரெக்டாக ரன் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி தெரியலன்னா இங்கே அனலைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ பாருங்கள், 1 அனலைஸ் லெஃப்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1 டைம் அந்த மாதிரி தான் செக் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து O ஆஃப் n சொல்யூஷன் தான், O ஆஃப் n + mன்னு வரும். ஏன்னா நம்ம 2 லூப் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு O ஆஃப் n ஆகும், இங்கே ஒரு O ஆஃப் n ஆகும். ஸோ O ஆஃப் n + m, இது ஒரு O ஆஃப் n சொல்யூஷன் இல்லை, பட் சிமிலர் டு O ஆஃப் n தான். இது வந்து அவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்காது. ஸோ திஸ் இஸ் குட் சொல்யூஷன். சரி, நான் இது எப்படின்னு திருப்பி இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா 0லேருந்து k வரைக்கும், அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆட் பண்ணிக்கும். இந்த மாதிரி 13 அண்டு இது வந்து ஆட் ஆகி மொத்தமாக ஆட் ஆகிட்டு சம்மில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஆட் ஆகிட்டு சம்மில் ஸ்டோர் ஆகும். என்ன இப்போ நம்ம இந்த இது பார்ப்போம், 1 12 5 6, இது வந்து எடுத்தோன்னா 2ன்னு வரும். அப்போ வந்து சம்மில் 2ன்னு ஸ்டோர் ஆயிரும் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூயும் 2ன்னு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? அண்ட் லூப்பில் போவோம், கேலேருந்து இப்போ இங்கேருந்து அடுத்த லூப் போவோம். அதாவது 50, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து 50 ஆகும் அண்ட் இந்த வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். அப்போ 50 - 1 49 வரும். 49ன்றது சம்மில் ஸ்டோர் ஆயிரும் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 49 அதிகம். ஸோ 49 மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது திருப்பி லூப்பில் போவோம். அடுத்த வேல்யூ கேக்கு அப்புறம் 3 எடுக்கும். இங்கே 3 வரும். 3 - 4, ஏன்னா கே வேல்யூ வந்து மாறாதுல. 3 - 4 1, இங்கே வரும் 12, 12 - 3 அப்படியே ஸ்டோர் ஆகும், அப்படியே அப்டேட் ஆகும். பட் 49 அடுத்த வேறு வேல்யூ வந்து அதிகம் இல்லை. அடுத்த வேல்யூ வந்து வெறும் 9 தான் வரும். ஸோ 9 வந்து மேக்ஸ் சம்மில் அப்டேட் ஆகும், பட் மேக்ஸிமம் வேல்யூவில் வந்து அப்டேட் ஆகாது. ஏன்னா 49 வந்து அதிகம் இல்லை. ஸோ இங்கே வரும் 49 டிவைடட் பை நம்ம என்ன போட்டிருந்தோம் 4. 49 டிவைட் பை 4 வந்து என்ன 49 டிவைட் பை 4 இந்த மாதிரி வரும். அப்போது வேல்யூ வந்து 12.75 வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி லூப்பில் அப்படியே போய் செக் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ கண்டுபிடிச்சி போட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்லாம் கோட்லாம் வேணும்னா கிட்டப் ரெப்போவில் இருக்குது. நான் கிட்டப் ரெப்போ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து டெய்லி இந்த மாதிரி லீட் கோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி கோட் பண்ணோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு ரிமைண்டராக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி லீட் கோட் பண்ணணுன்னு. ஓகே கைஸ்.
லெட்ஸ் க்ரோ டுகெதர் அண்ட் இம்ப்ரூவ் டுகெதர். ஓகே, பாய்.